Okay, good morning everyone. Good morning, Good sir. morning. Good morning everyone. Okay, Good morning, இன்னைக்கு sir. வந்து பைத்தான் ஸ்க்ரீனில் தெரியுதாமா? தெரியுது சார். ஸ்க்ரீனில் பைத்தான் தெரியுதுல, ப்ரெசன்டேஷன் தெரியுதுல. ஓகே ஓகே. இப்போ வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சே சம்திங். சார் சொன்னார்ல இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னு சொன்னார். அதுன்னொடனே எனக்கு ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு சொன்னேன். ஐ வாஸ் இன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. சாரும் வந்து அங்கே தான் பிஹெச்டி பண்ணாங்க. ஏன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சார் வந்து கேன்சர் ரிசர்ச்சில் பெரிய ரிசர்ச்சர் அவர். நான் வந்து என்னென்னா பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் சென்டர் இருக்குது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அங்கே பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போ பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் சென்டருக்கு வருவாங்க. மெயில் செக் பண்ணணும் அப்படின்னா 1970s வருவாங்க. 1-2 ஸ்டூடெண்ட் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அந்த அப்போவே 1970 வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. எனக்கு தெரிய அந்த இன்ட்ரெஸ்டாக இருந்த ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட நிறைய பேர் இப்போ வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருக்காங்க. அந்த டைமில் கிட்டத்தட்ட 1997 டைமில் 1994 வந்து அவங்களாம் வந்து பெரிய பெரிய பொசிஷனில் வேறு டிஃப்ரெண்ட். பிகாஸ் வந்து சார் சொன்ன மாதிரி இன்டர் டிசிப்ளின் ரிசர்ச், பயாலஜி வித் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், அந்த மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுன்னா கட்டாயம் வந்து நீங்கள் வந்து தியரிட்டிக்கல் முடித்து எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் பண்ணதுக்கு வந்து வசதியாக இருக்கும். என்ன ஆடியபிளாக இருக்கலாம் பேசுறது? இருக்கு சார், ஆடியபிளா. Yes, sir. பயாலஜி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை, சும்மா லிட்டில் பிட் ப்ரோக்ராம் தெரியணும், கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு ஏரியா, ஏதாவது ஒரு ஏரியாவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். சார் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு வேறு வேறு லெவலில் பேசிக்ஸ் ஐடியாஸ் இருக்குதுன்னா ஃபர்தராக வந்து ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவல் ரிசர்ச் போகும். எனக்கு தெரிய அட்வான்ஸ் டிப்ளமோ இன் பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் இருந்ததுங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. வந்து நாங்கள் ரிசர்ச் ஸ்காலராக இருக்கும்போது வந்து ப்ரோக்ராம் எழுதலாம் வருவாங்க ப்ரோக்ராம்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், ஓகே, இப்போது பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து 1994 வந்து ப்ரொஃபஸர் இப்போ வந்து டாக்டர் பொன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்துல் கலாமோட பிஏவாக இருந்தார். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கார். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? பொன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமோட பிஏவாக இருந்தார். சார் இப்போ சம்டைம்ஸ் நியூஸ் சேனல்ல கூட நிறைய இதுல வருவார்ல. அவர் வந்து 1994 வந்து என் கூட வந்து அவர் வந்து ப்ரோக்ராமராக இருந்தார் பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் சென்டர் மதுரையில். அந்த டைமில் வந்து நான் ரிசர்ச் ஸ்காலராக இருந்தேன். அப்போது அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு முகிலன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் வந்துருக்கு 94 அப்படின்னாரு. சார் பயமாக இருக்குது சார், பைத்தானா சார், பாம்புலா சார், அது படிக்கூடாது சார், அது தப்பு சார் அப்படின்ட்டு சொன்னேன் நான். அப்போ 94 உடனே அவர் சொன்னார், பைத்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இருக்குது தம்பி அப்படின்னாரு. அப்போது ட்ரை பண்ணுவோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து பைத்தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நிறைய மாடல்ஸ்லாம் கிடையாது, ஸ்டார்டிங் பைத்தான் தான், நிறையா கூட லிங்க் ஆகாது, பேசிக் தான் அவர் பண்ணியிருந்தார் அந்த அவர். அதனால் வந்து பைத்தான் கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம். அப்போது வந்து பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 94. அப்போ என்னென்னா அந்த டைமில் வந்து வாத்தியார் வந்து ப்ரோக்ராம் வந்து ஃபோர்ட்ரானில் தான் எழுத சொல்லுவார். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டில் போய் கேளுங்க, எதில் ப்ரோக்ராம் எழுதிங்கன்னா ஃபோர்ட்ரான் அப்படிம்பாங்க. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் எதாவது வாத்தியார்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை ஸ்காலர்கிட்ட கேளுங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டை கேளுங்க, ஃபோர்ட்ரான் அப்படிம்பாங்க. ஏன்னா C++லாம் அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, ஃபோர்ட்ரான் எழுதணும். ஃபோர்ட்ரானில் வந்து ஒரு சீக்வன்ஸ் அனாலிசிஸ்க்கு கிட்டத்தட்ட 3000 லைன்ஸ் வந்து நான் ப்ரோக்ராம் எழுதியிருந்தேன் அந்த டைம் 95 3000 லைன்ஸ் ப்ரோக்ராம் எழுதியிருந்தேன். 3000 லைன்ஸ் ப்ரோக்ராம் எழுதிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு தடவை போட்டு விட்டேன். அவர் ப்ரொஃபஸர் எஸ்கே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் உண்டு, பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் இன்சார்ஜ். இல்லை 3000 லைன்ஸை போட்டு விட்டீங்களே அப்படின்னாரு. அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கே நிறையா பேஜ் வந்துச்சு. இது எப்படி உட்காந்து எழுதுனீங்க அப்படின்னு கேட்டார். அப்போது அது வந்து என்னென்னா நைட்டு பகலுமா உட்காந்து டே நைட் ஒர்க் பண்ணுவோம். சார்ட்டை கேட்டிங்கன்னா சாரெலாம் தூங்கவே மாட்டார், பயங்கரமாக நைட் ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த பயாலஜி டிபார்ட்மெண்ட் தான் அதில் ஸ்பெஷல்.
ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கும் அங்கே போய் டச்சே கிடையாது. ஏன்னா வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஒர்க் பண்ணவே மாட்டாங்க, எல்லாம் சோம்பேறி குத்தங்களாக இருப்பாங்க. என்ன பயாலஜிக்காரங்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லல, நான் ஃபிசிக்ஸ் கிளாஸ்லேயே சொல்லுவேன், சோம்பேறிகளாக இருப்பாங்க. என்ன அப்படின்னா நைட்டு வந்து 7 o'clock வந்து நைட்டு 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க டிபார்ட்மெண்ட்டை. சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்த மார்னிங் 10 o'clock 10:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் ரிசர்ச்சே பண்ண முடியாது, 0% ரிசர்ச் தான் அவுட்புட் வரும். அதனால அவங்ககிட்ட பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் இருக்காது. எம்கே யூனிவர்சிட்டி அப்படின்னாலே வந்து பயாலஜி டிபார்ட்மெண்ட்னாலே என்ன ஸ்பெஷல்னா ஸ்காலர்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கு, ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி தான். எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, டே நைட் ஒர்க் பண்ணுவாங்க, ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க, ஒரே திங்கிங்கில் இருப்பாங்க, ரிசர்ச். அந்த டைமில் வந்து அவர் கிருஷ்ணசாமி சொன்னார், அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா கரெக்டாக கிட்டத்தட்ட எனக்கே அதிசயமாக இருந்தது. 8 லைன்ஸில் வந்து ப்ரோக்ராம் எழுதியாச்சு. 3000 லைன்ஸை 8 லைன்ஸில் அதே ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு ப்ரோஃபஸர் சார் வேல்ராஜ் சார்கிட்ட கொண்டு, சார் 8 லைன்ஸில் வந்துச்சு அப்படின்னு ப்ரோக்ராம். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்ட்டார் அவர். ஏன்னா 8 லைன்ஸில் ப்ரோக்ராம் எழுத முடியாது, நீ தப்பாக இருக்க ரிசல்ட்டை செக் பண்ணி பாரு முதல்ல அப்படின்ட்டாரு. உடனே நீ ஃபோட்டானில் எழுது அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அதாவது நான் ஃபோட்டானில் திரும்ப ரன் பண்ணிவிட்டு இதே ரன் பண்ணி 2 ரிசல்ட்டும் சேம்னு போட்டு பாருங்க. அப்போ என்ன சொன்னாருன்னா, திரும்ப ஃபோட்டான் மாதிரி இருக்காது, நீ நினைக்க மாதிரி இல்லை, இது ஏதோ பைத்தான், அது ஏதோ வித்தியாசமாக இருக்குது, நீ ஃபோட்டானில் தான் ரன் பண்ணணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் பயங்கர அடி விட்டுட்டு கொஞ்சம் பைத்தான் நான் விடவே இல்லை, ஏன்னா 2யுமே ரன் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஃபோட்டான்லேயே எழுதுவேன், அதிலே எழுதிட்டே இருப்பேன். அது கண்டினியூ ஆகிட்டேன். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சோடனே சார் அக்செப்ட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு 2ம் ஒரே சேம் ரிசல்ட் ரன் பண்ணி காமிச்சு, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால பண்ணி காமிச்சிட்டாரு. எதனால் பைத்தான் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் இது பண்ணணும்னா நிறைய பேசிட்டே இருந்தால் மணி இந்த இதில் டைம் ஃபுல்லாக போயிடும். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஒய் வி ஆர் கோயிங் ஃபார் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னா, பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வந்து எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஏரியாக்கில் நீங்கள் வந்து யாராவது இருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதில் நீங்கள் வந்து சீக்வன்ஸை சப்மிட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வரும் அப்படிம்பாங்க. என்ன அப்படித்தானே சொல்லுவாங்க? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸை? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களாமா தம்பி? என்ன சொல்லுவாங்க பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ்ல? என்ன சொல்லுவாங்க? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று என்ன சொல்லி கொடுப்பாங்க? சார் இல்லை, வேற வெளியே உள்ள பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதில் கொண்டு சிசி வந்து போடுவாங்க, அதில் உடனே அது அவுட்புட் கிடச்சிடும் அப்படின்ட்டு. ஓகே, அது வந்து பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ். அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் வந்து 94லலாம் நல்ல பீக்கில் இருக்குது. 97லலாம் ஐஏஎஸ்சி பெங்களூர்லலாம் பயங்கர ஃபேமஸ். ஒரு ஆங்கிலோ இண்டியன் மேடம் இருந்தாங்க, சாருக்கு தெரியும். அவங்க வந்து ஆங்கிலோ இண்டியன் மேடம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் அந்த இப்போ இபிஐயில் இருக்காங்க, யூரோப்பியன் பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்தாங்க. இப்போ என்ன இருக்காங்கன்னு தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரை வந்து பயங்கர இம்ப்ரூவ் பண்ண. இப்போ சேகர் சார்னு ஒரு சார் இருக்காருங்க. அதில் வந்து பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸில் வந்து எனக்கு வந்து என்னென்னா, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணதில் வந்து உடன்பாடே கிடையாது. பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸில் எவனோ ஒருத்தன் வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பான், அதில் இன்புட்டை கொடுப்பீங்க, அது அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இதை வந்து பிலீவ் பண்ணவே முடியாது, என்னால் வந்து பிலீவ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து பயோடெக்னாலஜிஸ்ட் இருக்கீங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது, ஒரு சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிங்க, ஒரு ஐசோலேட் பண்ணி ஏதோ ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிங்க. அப்போ வந்து உடனே இது கரெக்டாக இல்லையான்ட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் போட்டுட்டு இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கக்கூடாது. அது வந்து ரிசர்ச்சருக்கு வந்து கரெக்ட் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, வி ஹேவ் டு ரைட் யூ ஓன் ப்ரோக்ராம். இப்போ அந்த ப்ரோக்ராம் எழுதுனா தான் நம்ம வந்து நம்மளே அனலைசிஸ் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் அனலிசிஸ், என்ன மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா அனலிசிஸ் பண்ணால் தான் நம்ம வந்து கரெக்ட் ரிசல்ட்ஸ் வந்து இது பண்ண முடியும். இப்போ அந்த பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து டேட்டா பேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? நான் ஃபஸ்ட்டு அந்த டேட்டா பேஸை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். அடுத்தல இது ஒரு முக்கியமான ஃபீல்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் பயாலஜி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி. தெரியுமா? படிச்சிங்களா யாராவது நியூ எஜுகேஷன் பாலிசி படிச்சிங்களா? எனிஒன்? என்னாச்சுமா மியூட் போட்டு கேட்டீங்களா? இப்போ சொன்னதா சார்? நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு, சொல்லியிருக்காங்களா? படிச்சிங்களா? அது கேட்டுருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் நான் சொல்லுறேன் சார், ஜஸ்ட் சொல்லுறேன். என்ன
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கும் சைபர் செக்யூரிட்டி, இந்த 2 டாப்பிக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியில் எனக்கு தெரியும் இது ஒரே ஒரு மேட்டர் மட்டும்தான் நல்ல மேட்டர், நல்ல இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே வந்து அது ஒரு வீணாக போன சிஸ்டம். ஒன்லி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவும் இது என்னது சைபர் செக்யூரிட்டி. இப்போ சைபர் செக்யூரிட்டியை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னோடனே நீங்கள் பயாலஜியாக இருக்கீங்கன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு முடிச்சுருவீங்க. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் உங்களோட சீனியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் செஞ்ச ஒர்க் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு மாடல் பில்ட் பண்ணுவாங்க, ஒரு ப்ரோக்ராம் எழுதி. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவரி ஸ்டுடியோ இருக்குல்ல, டிஸ்கவரி ஸ்டுடியோவில் என்ன டேட்டா போட்டாலும் அவுட்புட்டில் வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, இது ஒரு டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் வந்து எப்படின்னா அந்த ப்ரோக்ராமை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ப்ரோக்ராம் எழுதும் பார்த்தீங்களா, மாடுலாக ரெடி பண்ணுவாங்க. நிறைய மாடுல் சேர்ந்து ஒரு பேக்கேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த பேக்கேஜ் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னது அப்படின்னா டிஸ்கவரி ஸ்டுடியோ ஆர் சோடிஞ்சர். கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? டிஸ்கவரி ஸ்டுடியோ சோடிஞ்சர் அப்படின்னு இருக்கும். இப்போ இது ஒரு பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பேக்கேஜில் என்ன ப்ளஸ்னா நம்ம கொண்டு இன்புட்டை கொடுத்த உடனே என்ன கிடைக்கும் அப்படின்னா அவுட்புட் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அவுட்புட் வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ அதை தான் வந்து என்ன செய்தாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கம்ப்யூட்டர் வந்து இன்டெலிஜென்ட்டாக செயல்படுது. ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து இது பண்ணுறோம், மேனுவலாக ஒன்றா பண்ணாமல் டேரெக்டாக போட்ட உடனே அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது யாருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி பயாலஜிஸ்ட்டுக்கு. சரியா? ஆனால் ரிசர்ச் லெவலில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நான் பிலீவ் பண்ண மாட்டேன். பட் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்து நீங்கள் வந்து செக்கிங் பண்ணதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசர்ச் லைஃப்பில் நம்ம ஓனாக ப்ரோக்ராம் எழுதி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நம்ம தான் பில்ட் பண்ணணும். ஓகே, சரி. இதில் வந்து மிஷின் லேர்னிங் இதெல்லாம் நிறைய வேண்டாம். இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ரீசன்ட் ஃபீல்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சொல்லுவாங்க பிக் டேட்டா அனாலிசிஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்காரங்க சுற்றி பேசிட்டு இருப்பாங்க. அது உண்மையே கிடையாது. நம்ம வந்து அந்த காலத்தில் பண்ண ஒர்க்கு. பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்திலே வந்து என்னென்னா ப்ரோட்டீன் டேட்டா பேஸு கிட்டத்தட்ட 94 பார்த்தீங்கன்னா 36,000 ப்ரோட்டீன்ஸ் இருந்துச்சு, ப்ரோட்டீன் டேட்டா பேஸஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஜீன் சீக்வன்ஸு டேட்டா பேஸஸ் இதெல்லாம் இருந்தது. சரி, அந்த காலத்துலேருந்தே வந்து இந்த டேட்டா பேஸஸ் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட்டில் வேறு ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம பிக் டேட்டாங்கிறது வந்து நம்ம டேட்டா பேஸ் அனாலிசிஸ் பண்ணாலே அது பிக் டேட்டா அனாலிசிஸ். சார்ட்டை கேட்டிங்கன்னா தெரியும், 1000 ஜீனோம் சீக்வன்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு போயிட்டு இருக்குது சார் லேப்லன்னு தெரியும் எனக்கு. இப்போது அந்த மாதிரி நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பேஸஸ் வச்சு யூஸ் பண்ணது தான் அந்த பிக் டேட்டா அனாலிசிஸ். இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லோரும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் பட் வந்து செயல்படுத்த மாட்டாங்க. நம்ம பயாலஜியில் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ரிசர்ச் எல்லாத்துலேயும் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரோட்டீன் டு ப்ரோட்டீன் இன்ட்ராக்ஷன்ஸு, ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸு. சரி, இதில் தான் வந்து நம்ம வந்து இந்த ஃபிகர் எல்லாருக்கும் தெரியுதுல்ல? இது தெரியுதுலாமா? விசிபிளாக இருக்கலாம் ஃபிகர் விசிபிளாக இருக்கு? எஸ் சார், இருக்கு. எஸ் சார். ஓகே ஓகே. இப்போ இருக்கு சார். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபெமிலியர். இப்போ பயோஃபிசிக்ஸ் அந்த இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னு ஒரு இது வந்துட்டாலே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கட்டாயம் தெரியும். இப்போ வந்து ஜீனோம் வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ஜீனோம்னு எடுத்துட்டிங்களேன். ஹியூமன் ஜீனோமில் குரோமோசோம்ஸ் இருக்குது. இதை ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டாக நினைக்கிறேன். குரோமோசோம்ஸில் இருந்து அது வந்து எப்படி இருக்குது, ஜீன் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, ஜீன் இருக்குது. அந்த டிஎன்ஏ வந்து என்ன செய்யுது, எம்ஆர்என்ஏ, ப்ரோட்டீன் கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோமில் உள்ள எல்லா ஏஜிசிடி திஸ் பர்டிகுலர் கேரக்டர் தான் என்ன செய்வோம், நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எதில் இருக்குது, ஸ்டோர் ஆகிட்டு இருக்குங்க. சரியா? எல்லாமே வந்து நம்ம டேட்டா பேஸில் வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் டேட்டா பேஸில் வந்து ஸ்டோரேஜில் இருக்குது. அது எப்படின்னு சொல்கிறேன். அது எதுக்கு என்ன அப்படிங்கிற இந்த டைப்பை வச்சு பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான இது பார்த்திங்கன்னா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா குரோமோசோம்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன, ஹியூமன் ஜீனோம் அப்படின்னா மொத்தம் வந்து 308 பில்லியன் ஸ்பேஸ் பேர்ஸ். சரியா? தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலனாலும் தெரிஞ்சிருங்க. ஏஜி அந்த கேரக்டர் மட்டும் என்னதுலாம் ஏஜிசிடி இந்த கேரக்டரோட காம்பினேஷன்ஸ் எவ்வளோ இருக்கா அப்படின்னா மொத்தம் 300 பில்லியன் கேரக்டர்ஸ் இருக்குது. இதுதான் பிக் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை விட பிக் டேட்டா வந்து பயாலஜியில் இல்லை. இது வந்து பிக் டேட்டா ஒரு பர்டிகுலர் இதில் உள்ள பிக் டேட்டா பில்லியன் கேரக்டர்ஸை வச்சுட்டு அனாலிசிஸ் பண்ணுறது. இது
308 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 98% வந்து எப்படின்னா ஜங்க் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஜங்க் டிஎன்ஏல வந்து நிறைய ரிசர்ச் இருக்குது. இந்த 2% தான் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜங்க் டிஎன்ஏல வந்து நிறைய 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 ஒர்க் இருக்குது. அதேமாதிரி இதிலே 2%லேயே ஏகப்பட்ட ரிசர்ச் ஒர்க் போயிட்டுருக்கு. அடுத்தல வந்து எம்ஆர்என்ஏ வந்து தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும், அது தெரியும் உங்களுக்கு. சரி, அடுத்தல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கிறிஸ்டலோகிராஃபிக் மெத்தட் வச்சு என்ன செய்வாங்க நமக்கு அப்படின்னா மாலிகுல்ஸை வந்து என்ன செய்வாங்க, கிறிஸ்டலில் வந்து என்ன செய்வாங்க, எக்ஸ்ரே அப்ளை பண்ணும்போது அதில் வந்து என்ன செய்யும், சம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த இன்டென்சிட்டி டிஃபரன்ஸை வச்சுட்டு என்ன செய்வாங்க, 3 டைமென்ஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுவாங்க. சரியா, இப்போ என்ன அப்படின்னா ஒரு மாலிகுல் அப்படின்ன உடனே நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும். சரியா, ஒரு மாலிகுல், ஒரு ப்ரோட்டீன் இருக்குன்னு வச்சுங்களேன். என்ன ஒரு ப்ரோட்டீனை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் திங்க் பண்ணணும், பயாலஜியில் திங்க் பண்ணணும். ப்ரோட்டீனில் ஒரு மாலிகுல் இருக்குது, ப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு மாலிகுல். இந்த ப்ரோட்டீன் மாலிகுலை கொண்டு என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ்ரேல கொண்டு வச்சுருக்கோம். எக்ஸ்ரே அதில் அப்ளை பண்ணோம். அப்போ நமக்கு வந்து அதில் என்னெல்லாம் அந்த ப்ரோட்டீன்ஸில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். சரியா, அமினோ ஆசிட் அப்படிங்கிறத மட்டும், ப்ரோட்டீனில் உள்ள அமினோ ஆசிட் என்னெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் என்ன சொல்லுவோம், அதை பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த அமினோ ஆசிட் உள்ள என்ன இருக்குது, ஆட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் உள்ள ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ஆட்டம்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸில் என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் N இருக்குது, NC, அடுத்து தெரியும்ல அவங்களுக்கு நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போது என்ன வந்து 3 டைமென்ஷனில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இந்த ஆட்டமோட ஃபார் எக்ஸாம்பிள் N இருக்குன்னா என்னோட பொசிஷன் என்னது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைமென்ஷன் வச்சுங்களேன், ஒரு சோரில் வந்து ஒரு பள்ளி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 2 டைமென்ஷனல். 3 டைமென்ஷனல் என்னது, ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு ராக்கெட் போயிட்டு இருந்தால் அதுக்கு வந்து 3 டைமென்ஷனல்னு சொல்லுவோம். ஸ்பேஸில் வந்து ஒரு ராக்கெட் நின்றுட்டு இருக்கு ஒரு பிளேஸில். சரியா, இல்லை கிரிக்கெட் பாலை தூக்கி போடுதோம், கிரிக்கெட் பால் வந்து ஸ்பேஸில் போயிட்டுருக்கு. கிரிக்கெட் பால் ஸ்பேஸில் ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், அதுக்கு எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கும், ஒய்ன்னு ஒரு வேல்யூ இருக்கும், இசட்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமினோ ஆசிட்ஸ் உள்ள ஆட்டமுக்கும் எக்ஸு ஒய் இசட்னு வேல்யூ இருக்கும். இதை தான் என்ன செய்தாங்க, நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த கிறிஸ்டலோகிராஃபர் இருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபர், எக்ஸ்ரே அப்ளை பண்ணி இந்த எக்ஸ் ஒய் இசட் வேல்யூவை கண்டுபிடிச்சி கம்ப்யூட்டரில் அந்த மாடலை பில்ட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் அந்த ப்ரோட்டீன் இருக்கும் அப்படிங்கிற மாடல். அதான் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ப்ரோட்டீன். பிடிபி ஸ்ட்ரக்சர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் வந்து 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். சரியா, இந்த 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் ட்ரக் டிசைனிங்குரியது. இது அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாண்ட் லென்த்து, டைஹெட்ரல் ஆங்கிள்ஸ்லாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கும். பாண்ட் லென்த்தை பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இதுக்கெலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அடுத்தல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான என்னது அப்படின்னா யூனிப்ராட். யூனிப்ராட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் அதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி சீக்வன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி த அமினோ ஆசிட் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்சைட் தட். ஓகே, இப்போது யூனிப்ராட் அப்படிங்கிறது, யூனிப்ராட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸஸ் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட மோர் தென் 5 lakhs ப்ரோட்டீன் சீக்வன்சஸ் இருக்குது. சீக்வன்ஸ்னால் 1 டைமென்ஷன்லாம் ஒன்லி அமினோ ஆசிட் இன்ஃபர்மேஷன். இது வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் பண்ணியிருக்காங்க, மோர் தென் 5 lakhs பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அமினோ ஆசிட்ஸ்லாம் பற்றி உங்களுக்கு ரொம்ப சொல்லட்டா. அடுத்தது வந்து பிடிபி. பிடிபி வந்து ப்ரோட்டீன் 3 டைமென்ஷனல் சொன்னேன்ல, இப்போ 3 டைமென்ஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம்னா அந்த ஆட்டமுக்கு XYZ, அதே மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டமுக்கு XYZ வேல்யூஸை கண்டுபிடிச்சி அதை கம்ப்யூட்டரில் ஒரு ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. சரியா, இதுதான் அந்த அந்த பர்டிகுலர் சீக்வன்சியல் இன்ஃபர்மேஷன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் சீக்வன்ஸை ஃபாஸ்டா ஃபார்மெட்டுன்னு ஒரு ஃபார்மெட்டில் பண்ணியிருப்பாங்க. இது என்ன சரி. இப்போ யூனிப்ராட்டில் வந்து மொத்தம் 5 lakhs இருக்குது. ஆட்டோமேட்டட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நிறைய இருக்குது. இப்போ பிடிபியில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குன்னா 1,64,000 வரைக்கும் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. சரியா, அதில் வந்து 28.7% வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸில் இருந்து ஸ்ட்ரக்சராக பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து
அந்த 5,56,000 இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒன்லி 1,64,000 தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அப்போது 71% வந்து இன்னும் ஸ்ட்ரக்சராகவே கண்டுபிடிக்கல, சீக்வன்ஸில் இருக்குது. இப்போ அதை கண்டுபிடிச்சாலே பெரிய ரிசர்ச். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பெரிமெண்ட் தியரிட்டிக்கல் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் பண்ணிங்கன்னா, இன்டர்டிசிப்ளினரி ஒர்க் பண்ணால் பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ணிடலாம். என்ன இப்போ இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு சொல்லிட்டா, ஆல்பா ஹெலிக்ஸ் பீட்டா ஷீட்ஸ்லாம் வேண்டாம். இது வந்து செகண்டரி ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த என்னென்ன அமினோசிட்ஸ் இருக்குது, என்னென்ன அதில் இருக்குங்கிறது. இது ராமச்சந்திரன் ப்ளாட்லாம் இதெல்லாம் தேவையில்ல, நேரே ப்ரோட்டீன் பைத்தான் போயிடும். சரியா, டைம் இல்லை. சரி, பைத்தான் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் வந்து பைத்தான் வந்து இவர் இருக்காருன்னு சரியா, இவரோட டாக்லாம் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும், ஆன்லைன்லலாம் இருக்குது, பாருங்கள். குய்டோ வான் ரோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 1991 இவர் ரிலீஸ் பண்ணார். ஐ வாஸ் யூசிங் பைத்தான் 1994. அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இவர் அதுக்கு பிறகு பயங்கர ஃபேமஸ் ஆகி நான் இப்போ பார்த்தீங்கன்னா 3.83 வரைக்கும் வந்துச்சு வெர்ஷன். 2.7.18 2 வெர்ஷன் இருக்குதுல. சரியா, இப்போ பைத்தானில் 2 டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 3.8.3, இன்னொன்று வந்து 2.7.18 இருக்குது. இப்போ அந்த இந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எந்திரன் 2 எந்திரன் 3 அப்படின்னு சொல்லுவாங்களா, சிங்கம் 1 2 இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இது ஒரு ரிலீஸ் வெர்ஷன் தான். சரியா, இப்போ 2க்கு கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். 3க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். சரியா, 2.7 வந்து 2.7 அதெல்லாம் வந்து நம்ம பயாலஜிஸ்ட் கோர்ஸுகளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3.8 கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுகளுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். எனக்கு தெரியாது, நான் அனாலிசிஸ் பண்ணதில்லை. 2.7.17 அதை மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2.7.17 சரியா, நீங்கள் அதை வேணால் எழுதி வச்சுருங்க. 2.7.17 சரியா, 2.7.17 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரன் பண்ணுறதுக்கு. சரி, இதை வந்து ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு கூகுளில் போயிட்டு பைத்தான் 2.7.17 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டில் இந்த பைத்தான் ரிலீஸ் ஃபார் விண்டோங்க மாதிரி வரும். வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அதிலேருந்து இது பண்ணிடணும். அதில் அடுத்தல ரொம்ப முக்கியமானது நியூமரிக்கல் பைத்தான், சயின்டிஃபிக் பைத்தான், 2 டிஃப்ரெண்ட் பைத்தான்ஸ் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். இந்த அட்வான்ஸ் லெவல் நீங்கள் இதை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு போகணும். நியூமரிக்கல் பைத்தான், சயின்டிஃபிக் பைத்தான் என்னென்னா டேரெக்டாக நம்ம வந்து நிறையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ்லாம் ஒரு சில ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கால்குலேஷன்ஸ், மீன் கால்குலேஷன்ஸ்லாம் சின்ன சின்ன கமெண்ட்ஸ் பற்றி ஃபுல் டேட்டாவே நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச பிறகு இது போகணும். இதுதான் வந்து அந்த பைத்தானோட பிளாட்ஃபார்ம். சரியா, இந்த 2.7.17 தான் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து ரைட் இன் யுவர் கூகுள் பேஜ் 2.7.17 நோட் பண்ணிவிடுங்க, நோட்டில் நோட் பண்ணிவிடுங்க. பைத்தான் 2.7.17 போட்டு அதில் வந்து ஒரு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிளிக் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணி நான் உங்களோட சிஸ்டமுக்கு 64 இருக்கும், 62 இருக்கும், எந்த பைட்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணிக்கணும். சரியா, டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி அதை இன்ஸ்டால் பண்ணோடனே அதில் வந்து என்ன இருக்குன்னா, பைத்தான் ஐடியல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். பைத்தான் IDLE இந்த மாதிரி இதில் இருக்குது பார்த்தீங்களா, பைத்தான் IDLE 2.7.17 அப்படின்னு வரும். சரியா, இந்த மாதிரி பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணோடனே பைத்தான் ஐடியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். பைத்தான் 2.1 வெர்ஷன் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். வந்தோடனே இந்த மாதிரி வந்து நிற்கும். இந்த 3 ஆரோ மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வந்துருக்கும். அதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். நான் இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து உங்களுக்கு வந்து லைவாக பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதான் வெர்ஷன். இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கூட சொல்லி கொடுக்கணும். சரி, இப்போ சிஸ்டமில் வந்து எப்படி இருக்குன்னா, இதில் பாருங்கள், தெரியுதா, விசிபிளாக இருக்காமா? பைத்தான் குட்டியோடு இருக்கலாம். இதை கிளிக் பண்ணணும். சரியா, இன்ஸ்டால் பண்ண உடனே இது ஷார்ட்கட்டில் வந்துடும். பைத்தான் ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் வந்துடும். இல்லைன்னா ஷார்ட்கட்டில் கொண்டு வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். சரியா, இப்போது இதனோட சைஸ் வந்து சின்னதாக வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் ப்ரெசென்ட் பண்ணும்போது தெரியுதுங்கிறதுக்காக இதை வந்து பெரிய சைஸ் ஆக்கிடுவேன். சரியா, எப்படி வேணாலும் நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக ஆக்கினாலும் வைக்கலாம், குட்டியோண்டு வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். சரியா,
பெரிய சைஸாக நம்ம கொண்டு வந்துக்கலாம். என்னென்னா ப்ரெசென்ட் பண்ணும்போது தெரியணுக்காக வச்சுருக்கேன். சரியா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன்று ஒவ்வொரு ஸ்டைலில் இருந்துருக்கும். இதில் வந்து என்னென்னா இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேட்டர் மாதிரி எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஏஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு வேரியபிள். என்ன ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏஸ் ஈக்குவல் டு ஒரு 56 இருக்குது. நம்பர் ஆஃப் ஆப்பிள் வந்து 56 இருக்குது ஒரு பாக்ஸில். சரியா, நம்பர் ஆஃப் ஆரஞ்சு வந்து ஒரு 67 இருக்குது. ஓகே, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னா என்ன செய்யலாம்னா, இன்னும் 6 கொடுத்துருக்கோமா, சி ஈக்குவல் டு சரியா ஏ ப்ளஸ் ஆர். ஓகே, தென் ரைட் சி 120. ஈஸியாக இருக்கும் ப்ரோக்ராம். இதே இது நீங்கள் சி ப்ரோக்ராமிங் போனீங்கன்னா என்ன செய்யணும்னா டிஃபைன் பண்ணணும், ஏயை டிஃபைன் பண்ணணும், ஆரை டிஃபைன் பண்ணணும், சி எது பண்ணணும், கோனியோன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும், ஹெட்டர் ஃபைலில் இது பண்ணணும், பெரிய பெரிய இதாக இருக்கும். இது சாதாரணமாக கால்குலேட்டரில் 56 + 67 ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வெரி 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 ஈஸியாக இருக்கும். என்ன இப்போது இது புரிச்சில்ல, இந்த இது புரியுதா, இந்த பிளாட்ஃபார்ம் புரியுதுல்ல, இப்போ புரியுதாமா இந்த பிளாட்ஃபார்ம் புரியுதில்ல அப்படின்னு எப்படி டைப் பண்ணணும்னு. இந்த மாதிரி 3 வந்து 3 கிரேட்டர் தென் சிம்பிள் வரும். கிரேட்டர் தென் சிம்பிள் வந்த உடனே நம்ம டைப் பண்ணணும். நான் டைப் பண்ணியிருக்கேன்ல, அது மாதிரி நம்ம டைப் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிபிடியில் பாருங்கள். பிபிடியில் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 4, ஏ ப்ளஸ் பி, சி இஸ் ஈக்குவல் டு அது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பிபிடி பாருங்கள். சரி, இது ரொம்ப நமக்கு வந்து ப்ரோக்ராம் நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்னா q அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. q இஸ் ஈக்குவல் டு 2,3 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா, இப்போ q ஈக்குவல் டு இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன 2,3 சரியா, 2,3 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்தது p is equal to 1,q,4 இருக்குது. சரியா, p is equal to என்ன இருக்குது, 1,q,4 இருக்குது. இதை டைப் பண்ணுவோம். p equal to 1,q, ரொம்ப முக்கியமானது 2. சரி, எனி நம்பர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னா Q0 சரியா, இது வந்து 0th பொசிஷனில் இருக்குது. சரியா, பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷன் சொல்ல மாட்டாங்க, ஃபஸ்ட் நம்பர். இப்போ Q0 வந்து இதில் 2. சரியா, Q1 வந்து என்னது 3ன்னு கம்ப்யூட்டர் ஸ்டோர் ஆகிட்டு. இப்போ P இருக்குல்ல, Pயில் வந்து 1 வந்து என்னது P0. இப்போ P1னா என்னெல்லாம் இருக்கும் அதில் P1, P0 is equal to 1 அப்படி தானே. P0 is equal to 1, ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது 1. அப்போ டைப் பண்ணுதானே Q0. சரியா, Q0 0th பொசிஷனில் இருக்கிறது என்னதுன்னா 2 இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சொல்லிட்டு அதுக்கு தெரியும். 0th பொசிஷனில் இருக்கிறது 2. சரியா, இப்போ ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது 3ன்னு தெரியும். சரி, P0 அப்படிங்கிறது 1. P1ல என்ன இருக்குமா, எனி ஒன்? P1ல என்னமா இருக்கும்? P1 சும்மா தப்பாக இருந்தாலும் சொல்லுங்க, அதுதான் தெரியும். P1ல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரிஸ் என்ன இருக்கும்? 2 வேற எனி ஒன், எனி அதர்? 2,3 வெரி குட். 2 இருக்கும், 3 இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ P0 தெரியும் நமக்கு. வந்து P1 தானே செக் பண்ணி பார்க்கணும். P1ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 2,3 அவ்வளோ. புரிஞ்சாமா? அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா? அப்போ P1 வந்து என்ன இருக்குது நமக்கு, அது 2ம் 3யும் அப்படிங்கிறத இது பண்ணுது. ஓகே, இப்போ இந்த லைவ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து புரியும், அதனால தான் நான் இது பண்ணுறேன். சரியா, இப்போ அதில் அந்த P1 is equal to 2,3 இருக்க மாதிரி அதில் வந்து இப்போ மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். P அடுத்தல P சரியா, இதை அப்படி என்ட்ரு பண்ணாலே கீழே வந்துடும். P1 மட்டும் இருக்கலாம். P1ல் சரியா 0th பொசிஷன் என்னது அப்படின்னு நமக்கு இப்போ கம்ப்யூட்டர் 2. ஃபஸ்ட் பொசிஷன் 2 தானம்மா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா தம்பி? என்ன ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து என்ன இருக்குன்னா P1ல் அப்படின்னா 2,3 வந்துச்சு. இப்போ அந்த P1ல் ஃபஸ்ட் பொசிஷன் என்ன இருக்குன்னா 0 தெரியும். சரி, இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சீக்வன்ஸ் அனாலிசிஸை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடலாம். சரியா, இப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கு போவோம், நம்ம ஏரியாவுக்குள்ள போவோம். இது வந்து எப்படின்னா எப்படி வந்து ஹவு டு ரைட்
பைத்தான் இப்படி வந்து நம்ம ஒரு பைத்தானை வந்து ரைட் பண்ணிவிட்டு அதை வந்து என்னென்னா நம்ம இதில் யாருக்காக்கு அனுப்பிட்டோன்னா அவங்க எப்படி ரன் பண்ணி ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி ப்ரோக்ராம் ஒன்று எழுத போகிறோம். என்ன குட்டி ப்ரோக்ராம் ஒன்று எழுத போகிறோம். எப்படின்னா ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணணும். சரியா? நோட் பேட் ஓப்பன் பண்ணணும். என்ன நோட் பேட் ஓப்பன் பண்ணணும். நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. என்ன நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் எப்படி ப்ரோக்ராம் எழுதணும்னா ஒரு பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் கொடுத்துட்டு, சரியா, இதில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, பிரிண்ட் கொடுத்துட்டு வெல்கம் டு எம்எஸ் யூனிவர்சிட்டி எனிதிங் என்ன வேணாலும் எழுதலாம். சிங்கிள் கொட்டேஷன்ஸில் ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். சரியா? இதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இங்கே ரன் பண்ணி பார்த்துடலாம். இதில் ரன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு போடலாம். பிரிண்ட் கொடுத்துட்டு, சரியா, பிரிண்ட் இதில் ரன் பண்ணி பார்த்துட்டே நம்ம கொண்டு போகலாம். சரியா? அதுதான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எம்எஸ்யூன்னே போடுவோம், வெறுமனே எம்எஸ்யூ போடுவோம். டைம் பண்ணாததுனால ஸ்பீடாக எம்எஸ்யூ வந்துச்சா. வெறுமனே பிரிண்ட் எம்எஸ்யூன்னா வந்து எம்எஸ்யூன்னு ரைட் ஆகிட்டு. இப்போ இதை வந்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா, சரியா, இந்த A+B எதை வேணாலும் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி இதில் போயிடணும். போயிட்டு பிரிண்ட் கொடுத்துட்டு இது வந்து போட்டு போட்டு என்ன செய்யணும்னா ஃபைல் கொடுத்து சேவ் ஆஸ் கொடுத்துட்டு, மிக மிக முக்கியமானது நல்லா பாருங்கள், ஃபைல் கொடுத்து சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணலாம். அதை ஓப்பன் பண்ண தெரியணும். டெக்ஸ்ட் ஃபைலுங்கிறத ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றணும். முதல்ல ஆல் ஃபைல்னு மாற்றிட்டு, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதில் டெக்ஸ்ட் ஃபைலுங்கிறத ஆல் ஃபைலாக மாற்றணும். சரியா? ஏதோ ஒரு நேம் எம்எஸ்யூன்னே வச்சுருவோமே, எம்எஸ்யூ அப்படின்னு போட்டு, சரியா, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இதில் ரொம்ப முக்கியமானது. கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் இது வந்து வேறு மாதிரி எடுத்துரும். சரியா? அதனால் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரியா? முக்கியமானது ஆல் ஃபைல்ஸுக்கு மாற்றிட்டு அதுக்கு பிறகு தான் ஒர்க் பண்ணணும். எம்எஸ்யூ போட்டு டாட் போட்டு PYன்னு ஸ்டோர் பண்ணணும். மிக மிக முக்கியமானது. டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, சரியா, டெஸ்க்டாப்பில் டாட் போட்டு PYன்னு ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணியாச்சுல. இப்போ இதை நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த நம்ம பைத்தான் இதில் போயிட்டு ரன் பண்ணணும். எப்படின்னா ஓப்பன் போட்டுட்டு டெஸ்க்டாப்பில் தானே இருக்குது அந்த எம்எஸ்யூ இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதாம்மா? இதை கிளிக் பண்ணணும். சரியா? கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன், சரியா, ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். வந்த பிறகு என்ன செய்யணும்னா ரன் பண்ணணும். சரியா? வந்துச்சா? ரிசல்ட்ஸ் வந்துச்சா? வெல்கம் எம்எஸ்யூன்னு வருதுல்ல, தெரியுதா? புரியுதா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாமா? எஸ் சார். புரியுதா? இது இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இது வந்து என்னன்னா PY ஃபைல் நம்ம மாடல் ஃபில் பண்ணி வச்சுட்டு யாருக்காவது அனுப்புனாங்கன்னா அவங்க ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி. சரியா? சரி, இப்போ நம்ம வந்து டைம் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது? டைம் எவ்வளோ நேரமாக இருக்குது? ½ hour இருக்குங்களா? இருக்குதா? ½ hour சரி, ஓகே. சரி சார், ஓகே. அப்போ கொஞ்சம் இது எடுத்து கொண்டு போக முடியும். சரி, இப்போ இதில் பாருங்க, இது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டானது. இது என்னதுக்கு அப்படின்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமானது. சீக்வன்ஸ் 1, சீக்வன்ஸ் 2. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீக்வன்ஸ் DNA சீக்வன்ஸ் இருக்குது, இன்னொரு சீக்வன்ஸ் இருக்குன்னா ரெண்டையும் எப்படி மெர்ஜ் பண்ணுது? ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் 1 வந்து ரீட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. சரியா? சீக்வன்ஸ் 1 வந்து பயோன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுமா, சீக்வன்ஸ் 2 வந்து இன்ஃபார்மேட்டிக்ஸ்ன்னு இருக்குது. நம்ம வந்து ரெண்டையும் இது பண்ணதுக்கு ரெண்டையும் சேர்த்து ரைட் பண்ணோம்னா திஸ் ப்ளஸ் திஸ்ன்னு போடணும். கமா போட்டால் எப்படி வரும்? இதை ரன் பண்ணி பார்ப்போமா? காப்பி பேஸ்ட்டே போடணும், ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் டைப் பண்ண. சரியா?
ஃபஸ்ட்டு இது வந்து சிங்கிள் கொட்டேஷன்ஸ் பதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டபுள் கொட்டேஷன்ஸ்னு இருக்குது, அப்படி தானே? இப்போ நானே டைப் பண்ணுவேன் SEQ என்ன SEQ1 சீக்வன்ஸ் 1 ஈக்குவல் டு, சரியா? இது கிளியராக தெரிய மாட்டேக்கும். சரி, சீக்வன்ஸ் 1 ஈக்குவல் டு ஏதாவது ஒரு சீக்வன்ஸு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் AGCTD CGTA இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுருவோமா? சரி, சீக்வன்ஸ் 1 ரீட் ஆகிட்டு இருக்கும். இப்போ சீக்வன்ஸ் 1ல் ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸில் என்ன இருக்குன்னா 0th பொசிஷனில் A இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் G இருக்குது, செகண்ட் பொசிஷனில் C இருக்குது, சரியா? இப்போது சீக்வன்ஸ் 2 கேப்ஸில் போட்டணும், கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ரொம்ப 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 முக்கியமாக இருக்கணும். SEQ2 ஈக்குவல் டு G சரியா? ஏதோ ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்கோம். சீக்வன்ஸ் 1 சீக்வன்ஸ் 2 ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ அந்த ரெண்டு சீக்வன்ஸையும் வந்து நம்ம வந்து தனித்தனியாக எழுதணும்னா பிரிண்ட், ஐயோ கேப்ஸ் போட்டேன்னா, கேப்ஸ் போடவே கூடாது, கேப்ஸ்னால் தப்பாக போயிடும். கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு வந்து ரொம்ப முக்கியமானது. பிரிண்ட் SEQ1 SEQ2 சரியா? இப்போ பாருங்கள் தனித்தனியாக எழுதியிருக்கு, ரெண்டு சீக்வன்ஸையும் வந்து தனித்தனியாக எழுதியிருக்கு. இப்போ இதே இதை வந்து ப்ளஸ் போடலாம், சரியா? சரி, சேர்த்து எழுதிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி என்ன செய்யலாம்னா நிறைய நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து நிறையா இருக்கிறத மெர்ஜ் பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த பர்டிகுலர் இது யூஸ் பண்ணலாம், சரியா? சரி, இப்போ அந்த சீக்வன்ஸ் 1ன்னு வச்சுருங்களேன், இதை மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்றுனா இதை வச்சுட்டே படிச்சிடலாம் நம்ம. சரி, இப்போ இதில் பாருங்கள், இதில் என்னென்னா சென்டென்ஸ் வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ் மாற்றுது, அப்பர் கேஸாக மாற்றுது, லோயர் கேஸாக மாற்றுது. எதனால் ரீசன் என்ன அப்படின்னா, இதில் வந்து சம் பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, டிஎன்ஏ சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் வந்து லோயர் கேஸும் அப்பர் கேஸும் மெர்ஜ் ஆகிடும், தப்பாக போட்டிருப்பாங்க, ஒரு சில டேட்டா பேஸஸ்லாம் தப்பாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி தப்பாக இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை, இதை மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ இந்த சீக்வன்ஸில் இதை எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், இந்த மூணும் ETC சரியா? இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு லெட்ரு சேர்த்துருவோம், எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது. இது எப்போ வரும்னா இந்த ஸ்லாஷ் எண் எப்போ வரும்னா நம்ம வந்து டேட்டாபேஸை ரீட் பண்ணும்போது இந்த ஸ்லாஷ் எண் அப்படிங்கிறது வந்து அந்த லாஸ்ட்டில் ஒவ்வொரு லைன்லேயும் கடைசியில் வரும், சரியா? அந்த மாதிரி ஸ்லாஷ் எண் இதை மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சீக்வன்ஸ் 1ங்கிறது. இப்போ இதில் வந்து ஸ்மால் லெட்டர்லாம் கேபிட்டல் லெட்டராக மாற்றணும். அப்படின்னா என்னென்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்வன்ஸ் SEQ1 டாட் ட்ரை பண்ணுவோம், தப்பாக இருந்தால் அடுத்ததில் பண்ணிக்கலாம், சரியா? ஒரு சில நேரங்கள் தப்பாக கூட வந்துடும் ஒன்ஸ், ஓகேயா? என்ன இப்போ கேபிட்டல் லெட்டராக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்மால் லெட்டரில் கேபிட்டல் லெட்டர் இருக்குது, இடையில ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது, அது எல்லாம் என்னதான் மாறிட்டு கேபிட்டல் லெட்டராக மாறிட்டு. சரி, எதுக்கு ஸ்லாஷ் எண் மட்டும் மாறல? வாட் இஸ் தி ரீசன்? யாராவது எதுக்கு மாறலாமா? இந்த ஸ்லாஷ் எண்ங்கிறது வந்து என்னதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அந்த என்டர் போட்டு ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுருவோமா, அதை ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால சீக்வன்ஸ் மட்டும் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, இதை மாதிரி தான் டேட்டாபேஸ் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட ஸ்மால் லெட்டருக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம், கேபிட்டல் லெட்டருக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இது ஒரு வே, சரியா? இப்போ இந்த ஸ்லாஷ் எண்ணுன்னு ஒரு வேர்ட் இருக்குது, இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ரிமூவ் பர்டிகுலர் ஸ்லாஷ் எண்ணை எப்படி ரிமூவ் பண்ணணுன்ட்டு என்ன ரொம்ப ஈஸி தான். இது வந்து நிறையா நம்ம டேட்டாபேஸஸில் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும்.
டாட் ரீப்ளேஸ் நினைக்கிறேன். ஒரு சில நேரம் தப்பாயிரும். தப்பானா வந்து செக் பண்ணிக்கலாம். என்ன ரீப்ளேஸ் போட்டு டபுள் கொட்டேஷனா சிங்கிள் கொட்டேஷனா நான் மறந்துட்டு இருந்தாலும் நான் போடுறேன். இது பண்ணிக்கலாம். டபுள் கொட்டேஷன் போடுறேன், பார்த்துருவோம். அடுத்தல /n கமா. இப்போ என்னன்னா ரீப்ளேஸ் அந்த /n அப்படிங்கிறத வெளியே தூக்கிட்டு அதுக்கு பதில் என்ன வரணும்னா எதுவுமே வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 டபுள் கொட்டேஷன்ஸ் போடணும். அதை வந்து டெலீட் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ்ங்க வேர்டும் இருக்கும், ரிமூவ் போடலாம், ரிமூவ் பண்ணலாம். ரைட். இப்போ காணாமல் போச்சு பார்த்தீங்களா? /n வந்து என்ன செஞ்சுருக்கு? காணாமல் போயிட்டு. இப்போ அதில் ஸ்மால் லெட்டர்லாம் இருக்குது. எதனால்? நம்ம சீக்வன்ஸ் ஒன்றுங்கிறது எதை தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும்? அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். நம்ம ரெண்டாவது மாடிஃபைட் பண்ணதில் அப்பர் அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் 1.upper அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? இப்போ சீக்வன்ஸ் 1.upperன்னு போட்டிங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த /n வருது. இப்போ அந்த /n இந்த வராமல் இருக்கணும்னா, அடுத்த தடவை பண்ணும்போது வராமல் இருக்கணும்னா இந்த 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 ப்ரோக்ராமில் என்ன செய்யணும்னா சீக்வன்ஸ் 1.1 ஈக்குவல்ட்டுன்னு போட்டோன்னு வச்சுங்களேன். SEQ1 ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் இப்போ அந்த சீக்வன்ஸ் 1 எதா ரீப்ளேஸ் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு ஃபைலில் என்ன தூக்கிட்டு கிளியர் கட்டான ஃபார்மெட் நமக்கு கிடைச்சிடும். இப்போ நீங்கள் வந்து சீக்வன்ஸ் 1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த இது மட்டும் சீக்வன்ஸ் மட்டும் வரும். சரியா? இந்த மாதிரி டிஃபைன் பண்ணணும். இது வந்து பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், நிறையா பண்ணிகிட்டு இருக்கலாம். சரியா? இப்போ இதில் இன்னொரு இது பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமானது, ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்டர். சீக்வன்ஸ் 1 சீக்வன்ஸ் 2 அது எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆட் பண்ணது இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ரீப்ளேஸு. ஓகே. சரி, இன்னொரு இது. இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னா அதை எப்படி போய் நம்ம வந்து ரீட் பண்ணுது, எப்படின்னா எந்த மாதிரி வந்து அந்த டேட்டாபேஸை வந்து இன்டர்நெட்லேருந்து நம்ம எடுத்து பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இன்டர்நெட்லேருந்து எடுத்து பண்ணுறது எப்படி, அந்த டேட்டாபேஸை வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்து பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணும்னா URL லைப்ரரின்னு ஒன்று உண்டு. URL லைப்ரரி அப்படின்னு ஒன்று உண்டு. அதை இம்போர்ட் பண்ணணும். IMPORT இம்போர்ட்டுன்னு போட்டு URL LIB அப்படின்னு போட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன செஞ்சிடும்னா URL லைப்ரரின்னு சொல்லி ஒரு மாடுல வந்து நம்ம அதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிடும். எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்களா? இதில் ஏற்கனவே அந்த மாடுல் நம்மகிட்ட இருக்கும், அதை வந்து இம்போர்ட் பண்ணிடும். புரிஞ்சா? அதை எடுத்து நமக்கு வந்து அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கணும், ரெடியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து அடுத்தல வந்து அதை வச்சு எப்படி அந்த ப்ரோக்ராம் எழுதணும்னு இதை டைப் பண்ண எனக்கு பொறுமை இல்லைங்கிறதுனால இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். என்ன காப்பி பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன். டைப் பண்ணணும், நான் டைப் பண்ணாமல் நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். சரி, இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த URL போடணுன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு PDP தெரியுங்களா? PDP ஸ்ட்ரக்சர் தெரியுங்களா? ப்ரோட்டீன் டேட்டா பேங்க் எல்லாருக்கும் தெரியுமாமா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் சொல்லியிருக்காங்களா? ப்ரோட்டீன் டேட்டா பேங்க் தெரியுங்களா? சரி, இந்த PDPயில் உள்ள 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். PDP ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு ஸ்ட்ரக்சர் நான் எடுத்து காமிச்சிடுறேன். அதுதான் அந்த உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் கரெக்டாக. அதில் வந்து என்னென்னா PDP உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். இது பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? இது தெரியுமா? இது பண்ணி காமிக்கணுமா? இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கீங்களாமா? இந்த இன்ஃபர்மேஷன் PDPயில்
தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அது இல்லை, எப்படி அது என்னது பார்த்ததில்ல. சரி சரி. பிடிபிங்கிறது வந்து ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன். நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன். அதில் வந்து என்னென்னா அந்த XYZ எல்லா ஆட்டமுக்கும் XYZ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். அதை வச்சு தான் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து டிசைன் பண்ணுறது. சரி, இப்போ இந்த பர்டிகுலர் நேம் உள்ளதை எடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் டேட்டா பேஸ் எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி கிட்டத்தட்ட 1,64,000 ப்ரோட்டீனுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன் பிடிபியில் இருக்குது. இது வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ அதில் ஒரு ப்ரோட்டீன், இப்போ COVID-19 ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் கூட எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து அந்த 1RU7 எடுத்துக்கலாம். COVID-19 இருக்கிறனால எந்த ஸ்ட்ரக்சர் வேணாலும் எடுத்துக்கலாம், எதில் உள்ளது வேணாலும் எடுத்துக்கலாம். இது உள்ளே போயிட்டு இப்போ இந்த இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அது வந்து ஹீமோக்ளூட்டின், ஹியூமனோட இதில் உள்ளது என்னென்ன ப்ரோட்டீன், வைரல் ப்ரோட்டீன். இது இந்த வைரல் ப்ரோட்டீனில் உள்ள இன்ஃபர்மேஷன். இந்த வைரல் ப்ரோட்டீனை வந்து கிறிஸ்டல் பண்ணியிருப்பாங்க. இந்த கிறிஸ்டலில் வந்து எக்ஸ்ரே அப்ளை பண்ணோடனே அந்த ஒவ்வொரு ஆட்டமுக்கும் XYZ வேல்யூ என்னன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஃபைல்ஸ், இந்த டிஸ்பிளே ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் FASTA சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்குது, PDP ஃபார்மேட்டுன்னு இருக்குது. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, FASTA சீக்வன்ஸ்னால் ஒன்லி சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். PDP ஃபார்மேட் தான் நமக்கு தேவை, PDP ஃபார்மேட். சரியா? இதுதான் இதான் நம்ம பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, அது என்ன ப்ரோட்டீனு, அதோட ஹெட்டர் என்னது, வைரல் ப்ரோட்டீன் அப்படின்னு இருக்கும். அதை பற்றி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் இருக்கும். என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும், அது யார் வந்து பண்ணால், என்ன ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் வரிசையாக. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஆட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது. அதில் வந்து பர்டிகுலர் ஆட்டமுக்கு சீக்வன்ஸு என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், வரிசையாக அந்த ப்ரோட்டீன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது சைஸ் வந்து எனக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ இதில் என்னு இருக்குது, எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது. NC∪C, என்னங்கிறது ஆட்டம், அடுத்தால C∪ ஆட்டம், சிங்கிறது ஒரு ஆட்டம், C ஆட்டம், CB ஆட்டம், CG, அந்த OD1 N எல்லாமே ஆட்டம். இது ASP. சரியா? ASPங்கிறது வந்து அமினோ ஆசிட்ஸ் சொல்லுங்க. இதில் இந்த 32.60 இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் XYZ கோஆர்டினேட்ஸ். இந்த 3 வேல்யூவும் தெரிஞ்சதுன்னா இதனுடைய இதை என்ன பண்ணிடலாம்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து 3 டைமென்ஷனில் பிளாட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த XYZ வேல்யூவை தான் நம்ம என்ன செய்தோம், ப்ரோக்ராம் எழுதி டைரெக்டாக கண்டுபிடிக்கும். ப்ரோக்ராமில் வந்து டைரெக்டாக இதை மட்டும், இந்த ஆட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம ப்ரோக்ராம் எழுதி கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து கம்ப்யூட்டரில் இருந்துட்டு டவுன்லோட் பண்ணாமல் டைரெக்டாக எடுக்குது. சரியா? இப்போ வந்து கம்ப்யூட்டர் என்ன செஞ்சுட்டுன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த PDP ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு. சரியா? அதுக்கு அடுத்தால என்ன செய்யணும்னா, அந்த ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணணும். அதை அந்த இந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கெலாம். சரியா? இந்த அவுட்புட்டை ஒவ்வொரு லைனாக ஃபஸ்ட்லேருந்து வரிசையாக ரீட் பண்ணணும். இந்த இதை ஃபஸ்ட்லேருந்து, இது வந்து 0th லைன், இது வந்து 0th லைனு, ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன் அப்படின்னு சொல்லி எல்லா லைனையும் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு ஆட்டம் அப்படிங்கிறது எத்தனாவது லைனில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதில் உள்ள XYZ கோஆர்டினேட்ஸை இது பண்ணணும். அதான் இப்போ இன்றைக்கி பண்ண போகுது. இதை ஒழுங்காக நம்ம பண்ணிட்டோம்னாலே நீங்கள் நிறையா ப்ரோக்ராமில் படிச்சிடலாம். சரியா? சரி, இப்போ அதை ரீட் பண்ணியாச்சு. ரீட் பண்ணி முடிச்சு இதை எப்படி ரீட் பண்ணுன்னா, A=F, Fங்கிறது ஃபைல் டாட் READ LINES, லைன்ஸாக லைனான்னு என்னை மறந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. லைன்ஸ் தான், ரீட் லைன்ஸ். சரி, ரீட் லைன்ஸ் போட்டு
ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ என்ன செஞ்சுட்டுனா கம்ப்யூட்டர் என்ன செஞ்சிடும்னா அந்த எஃப்ங்க ஃபைலில் எதை போய் ரீட் பண்ணிச்சு, அந்த பிடிபியில் உள்ள இந்த டேட்டாவை ரீட் பண்ணியிருக்கோம். பிடிபியில் உள்ள இந்த டேட்டாவை போய் ரீட் பண்ணியிருக்கோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேட்டாவை போய் ரீட் பண்ணியிருக்கோம். அந்த எஃப்ங்க கூடிய ஃபைலில் உள்ள அதாவது வந்து ஒவ்வொரு லைனாக ஏ அப்படின்னு சொல்லி A0 A1 A2ன்னு ரீட் பண்ணுறோம். சரியா, இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. வரிசையாக எல்லாத்தையும் ரீட் பண்ணும். எதில் உள்ளதை அந்த ஃபைலில் உள்ள ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணிட்டு சரியா, ரீட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு முடிஞ்சிடும், பெரிய டைம் எடுக்காது. சிஸ்டம் என்னோட வந்து இந்த சிஸ்டம் வந்து ஸ்லோவான சிஸ்டம், அதனால் வந்து இதாகுது. இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் பயங்கர ஹை ஸ்பீட் சிஸ்டமாக இருக்குது, ஒரு செகண்டில் வந்துடுங்களாம், 2 செகண்ட்ஸ்லேயே வரக்கூட சான்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும். ரிலையன்ஸ் போகும்போது அப்படி மெதுவாக ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்சுட்டு இப்போ வந்து A0ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லைன், A1ங்கிறது இருக்குது. இப்போ இதில் எத்தனை லைன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா லென் போட்டுட்டு சரியா, லென் போட்டு லென் ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பிடிபி இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்த டேட்டா பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டாவில் எத்தனை லைன் இருக்குது, டோட்டலாக எத்தனை லைன் இருக்குங்கிறத சொல்லிடுவோம். சரியா, சொல்லுதான்னு பார்த்துருவோமா? சரி, சொல்லிட்டா மொத்தம் 25,359 லைன்ஸ் இருக்குது. சரியா, இந்த லைன்ஸில் எத்தனாவது லைனில் ஆட்டம் இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணணும். ஆட்டம் இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணி நம்ம ரன் பண்ணணும் அடுத்தால. சரியா, அதை எழுதுறதுக்கு பிறகு நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, இதில் ஒரு வேல்யூ மட்டும் இனிஷியலைஸ் பண்ணிடுவோம், எதுக்கு பண்ணுறோங்கிறது லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். இப்போ இதான் ப்ரோக்ராம். சரியா, இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன செஞ்சிடும்னா XYZ கோஆர்டினேட்ஸை ஃபுல்லாக ரைட் பண்ணிடும். சரியா, வேறு எதையுமே இந்த இதில் உள்ள எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு. சரியா, இப்போ இந்த டேட்டா பேஸ் இருக்கலாம், இந்த டேட்டா பேஸில் வேறு இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவை என்னது, X வேல்யூ, Y வேல்யூ, Z வேல்யூ, அது மட்டும் தான் தேவை. அப்போ அதை மட்டும் நம்ம ரைட் பண்ணால் போதும், அதை மட்டும் எடுத்து அனலைசிஸ் பண்ணால் போதும். அதுக்கு வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது ப்ரோக்ராம் பாருங்கள். இதெல்லாம் வேறு சி ப்ரோக்ராமிங்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப 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 அவ்வளோதான் ப்ரோக்ராம் மொத்தத்தில். ஃபஸ்ட்டில் என்ன செய்யும்னா ஜே அப்படின்னு சொல்லிட்டு லென் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். லென் ஏன்னா என்னது, வரிசையாக ஃபஸ்ட் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும் ரீட் பண்ணிடும். அடுத்தது பாருங்கள், பி ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜே அப்படின்னா என்ன மீனிங்னா, பி அப்படிங்கக்கூடிய வேல்யூ ஏ ஆஃப் ஜேன்னா என்னென்னா B0 அப்படிங்கிறது ஃபஸ்ட் லைனு, B0ங்கிறது ஃபஸ்ட் லைனில் உள்ள பிங்கிறது என்னதுன்னா ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் வரும். சரியா, இப்போ பி ஈக்குவல் டு ஏஜேன்னா என்ன மீனிங்னா, இப்போ இதில் சரியா, இதில் ஃபஸ்ட் லைன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். சரி, ஏஜேன்னா ஃபஸ்ட்டு 0th லைன். இந்த 0th லைனை பின்னு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த 0th லைனில் B0ங்கிறது ஹச். இதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக, கொஞ்சம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஏ ஆஃப் ஜேயில் ஏ ஆஃப் 0ங்கிறது வந்து ஃபஸ்ட் லைன். இப்போ பி ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0ன்னு வச்சுருவோமே. B0ங்கிறது என்னதுன்னா இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர். இப்போ B1னா செகண்ட் கேரக்டர், B3னா தேர்ட் கேரக்டர். ஒவ்வொரு லைன்லேயும் உள்ள ஒவ்வொரு கேரக்டர் அதை ரீட் பண்ணும். அதுதான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ B ஆஃப் 0,0:4னா என்ன மீனிங்னா, என்ன 0:4 அப்படின்னா என்ன மீனிங்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர், செகண்ட் கேரக்டர், தேர்ட் கேரக்டர், ஃபோர்த் கேரக்டர், ஒரு கண்டினியூஸாக 4 கேரக்டர் ஆட்டமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு லைன்லையும் கண்டினியூஸாக எங்கேயாவது ஆட்டம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும் கம்ப்யூட்டர். இப்போ இதில் ஒரு இடத்துக்கு கீழே தான் இருக்கும், ஃபஸ்ட்லலாம் இருக்காது. இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல தான் என்ன செய்யும், இந்த லைனுக்கு வந்தோடனே என்ன செஞ்சிடும், 4 லைன்ஸ் கண்டினியூஸாக ஆட்டம்னு இருக்குது. அதுதான் இது ரீட் பண்ணும். அவ்வளோதான். ஆட்டம் பி ஆஃப் 0,4னா 0th 3 மொத்தம் வந்து 4 கேரக்டர்ஸ் வந்து ஆட்டம்னு ஃபிக்ஸ் பண்ணிடும். இஃப் இது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா டைரெக்டாக நம்ம ரைட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ. இந்த பி ஆஃப் 77 எதுக்கு போட்டிருக்கோன்னா, இப்போ இதில் பாருங்கள், பி ஆஃப் 77னா ஏங்கிறது வந்து பி ஆஃப் 0, A1ங்கிறது பி ஆஃப் டிங்கிறது வந்து என்னது, பிங்கிறது வந்து என்னது பி ஆஃப் 0, டிங்கிறது வந்து பி ஆஃப் 1. அதே மாதிரி இந்த 24.7 இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் வேல்யூ இருக்குல்ல, எக்ஸ் வேல்யூ வந்து கரெக்டாக பி ஆஃப் 77th பொசிஷனில் இருக்கும். சரியா, பி ஆஃப் 77th பொசிஷனில் இருக்கும். இதை வந்து ரன் பண்ணிட்டீங்கன்னா
நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் 77th இருக்கும். அடுத்தது 39, 46 இப்படி ஒவ்வொரு பொசிஷனாக நம்ம வந்து ரீட் பண்ணிட்டோம். 77 பொசிஷனில் என்ன இருக்குன்னா எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் இது கொடுத்துருக்கணும். இது வந்து 77ல் வேறு. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் எங்கே இருக்குது 31 to 38 எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ வந்து எங்கே இருக்குது 31 to 38. அதுக்கடுத்தல ஒய் கோஆர்டினேட் வேல்யூ எங்கே இருக்குன்னா ஒய் வேல்யூ பார்த்துங்க 39 to 46. இசட் கோஆர்டினேட்ஸ் வந்து 47 to 54. இந்த B77ங்கிறது என்னதுன்னா இதில் B77ங்கிறது இதில் உள்ள என்னது இந்த 77th பொசிஷனில் என்ன இருக்குன்னா அந்த ஆட்டம் என்னென்ன ஆட்டம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். சரியா? இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா புரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஆட்டம் இருந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம் நீட்டாக அதை வந்து ரைட் பண்ணணும். இப்போ நமக்கு என்னது மட்டும் ரைட் பண்ணணும் அப்படின்னா XYZ கோஆர்டினேட்ஸ் மட்டும் ரைட் ஆகும். சரி, இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பாருங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸை பாருங்க. XY கோஆர்டினேட்ஸ் ஆஃப் n அந்த 77 ஒன்று பார்த்தீங்களா n x 969 பொசிஷன்ஸ் வரிசையில் உள்ள அந்த பர்டிகுலர் என்னது எக்ஸ் வேல்யூ வந்து என்னதுன்னா 32.60. இப்போ கம்ப்யூட்டர் வந்து இது மாதிரி என்ன செஞ்சிடலாம் XYZ வேல்யூவை பண்ணிடலாம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் XYZ வேல்யூ? இதை கண்டுபிடிச்சி என்ன யூஸ்மா யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இசட் வேல்யூ, இது என்ன யூஸ்? என்ன யூஸ் சார்? புரோட்டீனுடைய 3D ஸ்ட்ரக்சர் வேணா ப்ரெடிக்ட் பண்ணலாம். பண்ணலாம். வேற முக்கியமான சும்மா சாதாரணமாக என்ன யூஸ்? பாண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறீங்களா? பாண்ட் லென்த்லாம் இருக்கலாம், கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ரெண்டு ஆட்டமுக்குரிய XYZ கேலண்ட் இருக்கு. அப்போ பாண்ட் லென்த் கண்டுபிடிச்சிடலாமா? ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல? ஓகே சார். பண்ண முடியுமா? இப்போ நீங்க வந்து கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடலாம். பாண்ட் லென்த் கண்டுபிடிச்சிடலாம், பாண்ட் லென்த் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம், டைஹெட்ரல் ஆங்கிளுக்குலாம் ப்ரோக்ராமே கிடையாது. இதை வச்சு அழகாக எழுதிட்டு போயிடலாம். டைஹெட்ரல் ஆங்கிள் ப்ரோக்ராம்லாம் நாங்கள் இது பண்ணி மாடல் வந்து உள்ளே போட்டுருந்தோம். அதெல்லாம் பப்ளிஷ்லாம் பண்ணல ஒன்றும். நீங்கள் புக்கில் இருக்கான்னு இன்டர்நெட்டில் ப்ரோக்ராமே இல்லை டைஹெட்ரல் ஆங்கிளுக்குலாம். அதுக்கு வந்து ஃபார்முலா மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா அனாலிசிஸும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி இருக்கா? இப்போ இது ஒரு மெட்டல் என்சைம் தெரியுங்களா? ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஒரு மெட்டல் என்சைம் இருக்குது. சரியா? இந்த பர்டிகுலர் மெட்டல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆம்ஸ்ட்ராங் ஏரியாவில் என்னென்ன அமினோசிஸ்லாம் இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணிடலாம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோதான் ப்ரோக்ராம். 4 லைனும் 5 லைன் தான், அழகாக கண்டுபிடிக்கலாம். 5 இப்போ வந்து ஒரு மெட்டல்ல இருந்து இது வந்து ரீசெண்டாக வந்து ப்ரோட்டீன் பெப்டைட் ரிசர்ச்சில் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். சுந்தர் சார்ன்ட்டு அங்கே இது கலசலிங்கம் யூனிவர்சிட்டி, ஆறுமுகம் சார் எல்லாம் சேர்ந்து ப்ரோட்டீன் பெப்டைட் ரிசர்ச் வந்து 2.9 கம்ப்யூட்டர் அதில் பப்ளிஷ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல்லேருந்து 8 ஆம்ஸ்ட்ராங் இதில் எவ்வளோ என்ன இதெல்லாம் இருக்குது. 8 ஆம்ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸில் உள்ள எல்லா அமினோசிஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்கெட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு என்னென்ன அமினோசிஸ்லாம் வந்து அந்த மெட்டல் அயன் கூட இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். இன்னும் என்ன பண்ணலாம்னா காம்பவுண்ட் இருக்கலாம், அதில் இது வரைக்கும் ஒர்க் பண்ணவே இல்லை. உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரக் டிசைனுக்கு வந்து காம்பவுண்ட் யூஸ் பண்ணோம்ல, இந்த காம்பவுண்டில் உள்ள ஆட்டம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் இது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதை பப்ளிஷ் பண்ணலாம். அதனால் நம்ம ரிசர்ச்சே பண்ணலை, நிறைய ரிசர்ச் இருக்குது. இதுக்கு வந்து இந்த மாதிரி XYZ கோஆர்டினேட்ஸை ரீட் பண்ண தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அனாலிசிஸ் பண்ணிடலாம். சரியா? சரி, இதில் நிறையா வேறு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்லாம் பண்ணலாம். நிறைய பண்ணலாம். இப்போ பேசிக்காக இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மிக முக்கியமானது என்னதுன்னா இந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் மட்டும் எல்லாம் வேண்டாம், இது மட்டும் இம்போர்ட் URL இருக்குது பார்த்தீங்களா? இந்த இம்போர்ட் URL லைப்ரரி வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. இது கட்டாயம் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அப்படியே ரன் ஆகிடும். பைத்தான் வந்து 2.7.17 வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். இதை வச்சுட்டு அது என்ன இருக்குங்கிறத நீங்கள் படிக்க முடியும். இந்த ப்ரோக்ராம் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க, போட்டு ரன் பண்ணி பாருங்கள்.
அடுத்தல ஏதாவது கிளாஸ் இருந்தால் இதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் இருந்தால் நீங்கள் தான் கேட்கணும். இதில் என்னென்ன பண்ணலாம் சும்மா கேளுங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் இல்லையா? நீங்கள் क्वेश्चन கேளுங்கப்பா. क्वेश्चन கேளுங்க. கொஸ்டின் சும்மா கேளுங்க. புரிஞ்சுதா கொஞ்சமாவது? புரியுது சார். யாராவது ஒருத்தரா கேளுங்க. கொஸ்டின் கேட்டாங்கன்னா புரிஞ்சுதுன்னு அர்த்தம். வர்ஷினி என்னாச்சு? ஹலோ சார் கேளுமா கேளு. கேளுப்பா. சார் பைத்தான் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பேசிக்கா எதுவும் புக்ஸ் எதுவும் இருக்கா இல்ல வேற எப்படி நம்ம கத்துக்கலாம்? பைத்தான் நம்ம வந்து 2.7.17 டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுலயே ஹெல்ப் மெனு அப்படின்னு இருக்கு. நான் இதுல இருக்கு பாத்தீங்களா? இந்த பாத்தீங்களா? பைத்தான்ல இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துரும். இதுல வந்து ஹெல்ப்னு இருக்கு பாத்தீங்களா? இதுல பாத்தீங்கன்னா பைத்தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இதுல ஏகப்பட்டது இருக்கு. குத்தா நிறைய மாதிரி அதுல நீங்க பண்ணி பார்த்தாலே போதும். அதுல இருக்கிற பண்ணி பார்த்தாலே போதும். இல்லைன்னா டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸ் இருக்கு. பைத்தான் நல்லா இருக்கும். அது ஈஸியாக சிம்பிளாக வந்து டுட்டோரியல் கொடுத்துருப்பானுங்க. நீங்கள் இதை படிச்சீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலுக்கு போயிடலாம். இந்த பைத்தான் டாக்குமெண்ட்லாம் நம்ம அந்த W3 ஸ்கூல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இந்த லெவல் இதெல்லாம் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராம். இதை மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறது வந்து பெரிய விஷயம் ஆகிடும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னோம்னா அவங்க என்ன அதில் அது இல்லை இது இல்லைன்னு குழம்பு போயிருப்பாங்க. இது ஒரு பெரிய ப்ரோக்ராமை சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக எழுதிடுவோம் நம்ம. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மக்கள்கிட்ட நீங்கள் C++ இதே ப்ரோக்ராம் எழுத சொன்னீங்கன்னா அவங்க சுற்றி வருவாங்க. என்ன இது வரமாட்டேங்குது, அதில் பிரச்சனை வருது, இதில் பிரச்சனை, ஃபார்மெட்டை ரீட் பண்ணணும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். ஓகே. பைத்தானுக்கு வந்து W3 ஸ்கூல் மாணவர்கள் வந்து பைத்தானோடது. அடுத்தல பைத்தான் ஃபார் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருக்கு ஓகே சார். வேற வேணா நானும் நிறைய வீடியோஸ்லாம் போடணும்னு நினைப்பேன். அது போயிடும், டைம் இல்லை. நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக ஒர்க் அவுட் பண்ணி. ஓகே சார். ஓகே. வேற வர்ஷினி என்னாச்சு? சார் ஒன்றும் இல்லை சார். ஐ மீன் எல்லாமே புரியல. எல்லாமே புரியல, எல்லாமே புரிஞ்சா? வர்ஷினி புரியலையா? வர்ஷினி என்னாச்சு? சம்பேரி பேசு. என்னாச்சு புரியலையா உனக்கு? சார் எனக்கு புரிஞ்சிச்சு சார். நான் கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்ல பைத்தான் கத்துட்டு இருந்தேன். எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த ப்ராப்ளம் இஸ் லைக் நிறைய பேருக்கு வேரியபிள்ஸ் இருக்கு. எனக்கு புரிஞ்சுது சார். என்ன இந்த क्वेश्चन? ஓகே. क्वेश्चन கேட்கணும்னா ஆமா சார். என்ன சொல்றது, நிறைய பேருக்கு இந்த வேரியபிள்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வேரியபிள்ஸ் புரியாதனால அதுவே பெரிய இதா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம வந்து வேரியபிள்ல திங்க் பண்ணடாமா, சீக்வென்ஸ் 1 சீக்வென்ஸ் 2 திங்க் பண்ணுவோம். சரியா? இந்த வேரியபிள் திங்க் பண்ணாலே போதும். கம்ப்யூட்டரை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. சீக்வென்ஸ் 1ல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப நம்ம அப்படிதானே பண்ண வேண்டியது ஒரு ரிசர்ச்லாம். நம்ம வந்து இதானே பைத்தான் அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி திங்க் பண்ணாம என்ன செய்யணும்னா, இது நம்ம சீக்வென்ஸ் 1 அப்படின்னா அது என்ன இருக்கும்? ஏதோ ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். DNA சீக்வென்ஸ் 1, சீக்வென்ஸ் 2 அது ஒரு வேரியபிள். இப்போ சீக்வென்ஸ் 1 ஒரு சில நேரம் என்ன இருக்கலாம், இந்த COVID-19 சீக்வென்ஸாக இருக்கலாம், ஒரு நேரம் அந்த H1N1 சீக்வென்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் எர்த்வாமுக்குரிய அந்த சாரோட அந்த சீக்வென்ஸாக இருக்கலாம். இப்படி எதா வேணாலும் இருக்கலாம்ல. அப்போ அது வேரியபிள், அவ்வளோதான். இதுதான் வேரியபிள்னா மாறினே இருக்கும். அது மாதிரி அப்படி திங்க் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவையான ப்ரோக்ராமிங் ஏரியாவை மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். ரொம்ப அதில் போய் இருக்கிறது அது இது அதெல்லாம் நிறையா படிக்க வேண்டியது. என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னு தெரியணும். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது இஃப் கண்டிஷன் தான் என்னது, ஃபார் லூப் தான் என்னது, லூப்பிங் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஈஸியாக பேச முடியும். அவ்வளோதானா? ஓகே, தேங்க்யூமா. எல்லாரும் நல்லா லிசன் பண்ணிட்டு இருந்தீங்க. புரிஞ்சதோ புரியலையோ தெரியல. நான் இது எப்படியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த இதெல்லாம் நான் வேணா போட்டு விடுறேன், லிங்க் போட்டு விட்டுருவேன். சரி சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா?
ஈஸ்வரி எல்லாம் எந்த ஏரியால எந்த ஊருமா உங்களுக்கு? திருநெல்வேலி அவ்வளவு இருப்பேன். இங்க ஏரியால யாரும் இருக்கீங்களா? தென்காசி, ஆலங்குளம் இல்லையா? நான் கொஸ்டின் கேளுமா. ஈஸ்வரி ஒரு பொண்ணு கொஸ்டின் கேட்க வந்தா அதுக்குள்ள நான் வேற எதுவும் பேசிட்டேன். கேளுமா. இல்ல சார் புரிஞ்சுது எல்லாம். அதனால கொஸ்டின் கேட்கல. எல்லாமே புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அது தப்பாச்சே. புரியுது சார் அப்படிலாம் இல்ல. பைத்தானது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஈஸியா தான். ஒண்ணுமே கிடையாது. நீங்க ரன் மட்டும் பண்ணுங்க. அதாவது லாக்டவுன்ல சீக்கிரம் எப்படி ஒண்ணு நெக்ஸ்ட் மந்த் ஓபன் ஆயிடும். நான் நேர்ல வந்து உங்களுக்கு ரன் இல்ல பைத்தானது நான் C++ மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது C எல்லாம் ரொம்ப குழம்பிருக்கேன். சி ப்ரோகிராம் அப்படி இல்ல இந்த மாதிரி. அது சொல்லி கொடுத்தா அதுவும் புரியும். அது நம்ம வேண்டாம், அதை பத்தி திங்க் பண்ணடா. பைத்தானை மட்டும் நம்ம படிச்சாலே போதும். எல்லா ஆர் ப்ரோகிராமிங்னு ஒன்று இருக்குமா, அது வந்து பைத்தான் பேக்கேஜை யூஸ் பண்ணி பண்ணணும். அவ்வளோதான். எல்லாமே பைத்தானுக்கு அடங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சி ப்ரோக்ராம் வச்சு ஒருத்தவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க ஒரு இதில் வந்து பேங்க்ல வந்து சி ப்ரோக்ராம் வச்சு பேங்க் அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து பைத்தான் வச்சு ஹேக் பண்ணிடலாம். பயங்கரமான பவர்ஃபுல் ப்ரோக்ராம் பைத்தான். அதனால அதை வந்து கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஜாலியான ப்ரோக்ராம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இப்போ யாராவது ஒருத்தர் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்களேன். ஐயோ சார், அதெல்லாம் வேண்டாம் சார். பரவாயில்ல. தேங்க்யூ சார். ஏய் அவ்வளவுதானா? தேங்க்ஸ்னா சார் இல்ல ஏய் கொஞ்சம் எல்லாம் சார் இல்ல பண்ணுங்கப்பா. அதான் சார் எலாபரேட் பண்ணதான் வரேன் சார். ஆனா அதாவது நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா, ஒரு தமிழ்ல. என்னது சார்? பசங்களுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணேன் தமிழ்ல. ஒரு ஆர்டிகல் ஒன்னு பப்ளிஷ் பண்ணோம். சரி சரியா. ஒரு 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 ஆமா ஒரு அரௌண்ட் 7